Hello friends, welcome back to our channel. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கேக் ஓட்ஸ்ல பண்ணதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இது முழுக்க ஓட்ஸ் பேஸ் பண்ணியே பண்ணது. டயட்ல இருக்கவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணலாம். And ரெசிபியை சேவ் பண்ணி வச்சிட்டு உங்க फ्रेंड्स and families கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க டைரக்டா ரெசிபிக்குள்ள போய்டலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு ஓட்ஸ் சேர்த்திருக்கேன். இந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ சேம் அதே கப்ல எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாதாம் and முந்திரி எடுத்துர்க்கேன். இது பல்ஸ் மோட்ல அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து ஒரே ஒரு நேந்திரம் பழம் எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவு கோகோ பவுடர், தேவையான அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் ஆட் பண்ணி நான் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மைதா ஆறு வீட் ஃப்ளாரை டஸ்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி அண்ட் பாதாம் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓவனை 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அண்ட் 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 25 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக மாய்ஸ்டராக ஓட்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.